எப்படி சொந்தம்லாம் எப்படி? சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் எதுவும் தேவையில்லையா அப்படின்னு பாட்டு எடுத்திருக்கான். பாட்டுக்கு வேணா அது சரியா இருக்கலாம். சொந்தம் உள்ள வாழ்க்கை சொத்து சுகம்ண்டு சொத்து சுகம்னு சொல்லிக்கிட்டாலும் சொத்து சுகத்தை சொந்தம் விட்டு கொடுக்குறதாவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சொந்தக்காரவங்க வீட்டில் சொந்தக்காரவங்க கூட சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அவர் அண்ணன் தம்பி 4-5 பேர் கூட பிறந்தவங்க. 4-5 பேரும் நல்ல வசதியாக இருக்காங்க பார்த்துக்காங்க. அவர் மட்டும் கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட அவர் அங்கங்கே வட்டியை வாசியை வாங்கி நிறைய கடனாகி போயிட்டார். ஏனே கடனாகி போயிட்டு ஒரே ஒரு இடத்த விற்று என் கடனை நான் அடைச்சிக்கிறேன், நீங்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு தாங்க, உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கங்க, என் பங்கை மட்டும் கொடுங்க, என் பங்கை நான் அடகு வச்சு நான் விற்று அதை நான் கடனை கட்டி நான் மீண்டுக்கிறேனே, என்னால் கடன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு ஒவ்வொரு அண்ணன் வீட்லேயும் போய் கேட்டால் வசதியாக இருக்கிற அந்த அண்ணன் தான் பொட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க வேணாம், ஆத்தாப்பு சம்பாரிச்ச இடத்த விற்கிறதுக்காக உதவி பண்ணலாம்ல, கையெழுத்து போடவே மாட்டேன்ட்டாங்க. அவர் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டு எல்லா இடமும் கடன் வாங்கி வச்சிருக்கிற அவருக்கு கடனை மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? கூட பிறந்தவனே உதவி பண்ணலை, மற்ற சொந்த பந்தம் பூரா ஆல்ரெடி கொடுத்து கடனில் இருக்குது. என்ன பண்ணுவார்? வேறு வழியே இல்லாமல் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த தற்கொலையில் பண்ணிக்கிட்டு அவர் இறந்து போன அன்றைக்கி வந்து சொந்த பந்தம்லாம் கூடி நின்று கோகோன்னு அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அவங்க பிள்ளையும் குட்டியும் விட்டு கொஞ்சம் வயசில் மரணித்து போனார். ஏன்? இப்படி தான் சொந்த பந்தம், இதுதான் சொந்த பந்தம், இதுதான் கூட பிறந்தவன், இவன் தான் அண்ணன் தம்பி. இந்த அண்ணன் தம்பி தேவையா? தன்னுடைய கஷ்டங்களில் தன் தம்பி கஷ்டப்படுறாண்டா தான் தோல் கொடுத்து உதவாட்டாலும் அவன் என்னமாவது ஒரு இதை பண்ணனா இதில் நான் புழைச்சிக்கிறவேன்னு கேட்டால் அதில் உதவி பண்ணார் வேணும் சொந்தமாக்கேன், அவெல்லாம் ஒரு சொந்தமாக்கேன். அப்படி தான் சொந்தம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பணம் காசு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறதே இப்போ உலகமாக இருக்குது. ஒரு பணத்தில் இருக்கிற 1 ரூபா காசை பணம் எரிக்கிறவன் எடுக்கிறத விட அவளை போய் அடக்கம் பண்ணுறவன் எடுத்துக்கிறோமான்னு யோசிக்கிறவன் தான் இப்போ அதிகமான பேர் ஆகிட்டான். அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில் இந்த உலகத்தில் பணம் காசு சம்பாதிக்கிறதுலாம் என்ன பெரிய விஷயம்? இப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா, இப்படிலாம் நான் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு பேசுறது என் சொந்தம் தான். என்னத்தை இதில் பேசுகிறேன்? ஏங்க நானும் என்னை ஒரு நல்ல ஒரு கிராமத்தில் பிறந்த என்னைய அசிங்கமாக கருப்பாக இருக்கேன்னு எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணி நல்லா இல்லை ஒதுக்கப்பட்ட எனக்கு அளவோட தங்கமத்த மாப்பிள்ளையா எனக்கு வந்தார் என் புருஷன். வாக்கப்பட்டு போன இடத்துல இப்படி என் வீட்டில் மாமியார் மாமனார் நகை நட்டு போட்டு போனாத்தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நகை நட்டு போட்டு போடலன்னா இன்னொரு மருமகளை வச்சு கம்பாரிசன் பண்ணி நம்மளை மட்டப்படுத்துறாங்க. ஆரம்பத்துலேருந்து பிறந்ததில் கருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கிறது என்னோட குற்றமா? இப்போ உருவம்லாம் மாறி வேறு மாதிரி தோற்றம் அளிக்கிறது என்னோட குற்றமா? அது கடவுள் நம்மளுக்கு படைச்ச உருவம். அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இதில் ஒரு பொண்ணா இதில் ஒரு இதா அப்படின்ட்டு நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டே வருது. அப்புறம் அவங்க வாக்கப்பட்டு வந்தவொடனே அங்கே வீட்டில் நகை இல்லை நட்டு இல்லை, அவள் சொத்துக்காரி அவள் போட்டு வந்து நகை மட்டும் போட்டு வர மாட்டேன்ட்டா அப்படின்ட்டு சொந்த வந்துக்கிட்ட அறிமுகப்படுத்தாமல் மட்டப்படுத்துறது. இப்படியே வாழ்க்கையில் மட்டப்படுத்திக்கிட்டே நம்மளை கீழ்த்தரமாகவே நினச்சிக்கிட்டு போனோம்னா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணுன்ற எண்ணத்தோடையே உழைக்கிற என்கிட்ட வந்து மறுபடியும் இதெல்லாம் ஒரு முன்னேற்றமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் குறிப்பிடுறப்ப மனசு வலிக்கும். அது உங்களுக்கு வலிக்காது, உங்களுக்கு தெரியாது அதோட அருமையெல்லாம். அப்படி தான் வாழ்க்கையில் வந்து பணம் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் யோசிப்பேன். பெரிய என்ன பணம் காசுன்னு கிடையாதுற மாத்தாங்க அம்மால என்ன இப்படி பணம் காசுன்னு சம்பாதிக்கிறதுக்கு தெரியுங்க அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உண்மைதான், யார்கிட்ட தான் மனசில் இருக்காது பணம் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்ட்டு. ஆனால் தராதரத்தோடையும் சம்பாதிக்கணும்னு நினைப்பேன். எப்படியாவது சம்பாதிச்சிருந்து கிடையாது, இப்படித்தான் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை நானே வகுத்துக்கிறேன். யார்கிட்டையும் அறிவுரையும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் அட்வைஸும் கேட்க மாட்டேன். இதை பேசுனா இது வந்து சேரும், இதை பேசுனா இது வந்து சேரும், இதை இப்படி பேசினா இதில் இப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் குடும்ப விஷயங்களை கூட உங்கள்கிட்ட தைரியமாக பகிர்ந்துக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்ற விஷயத்தை தைரியமாக பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட எந்த கெட்டனமும் கிடையாது, எந்த ஒரு தப்பான இதுகளும் பண்ண கிடையாது. எங்கேயாவது நான் ஒரு இடத்துக்கு வெளியே போகிறேன்னா அங்கே என் பின்னாடியே வந்து இந்த பொம்பளையோட முதுகை உரைச்சி தொட்டுடலாமா, இந்த பொம்பளைகிட்ட பேசி ஃபோன் நம்பர் வாங்கிடலாமா, இவன் ஏதாச்சும் நம்மளுக்கு சரிபட்டு வருவாளான்ற எண்ணத்தை உண்டாக்கலை யார் எந்த ஆம்பளை மனசுலேயும். நான் தள்ளி நின்று எட்டி நின்று ஆகா அந்த பொம்பளை பேசுகிற பேச்சு பூரம் பிளமா பேசும் ஐயா, அதுகிட்ட போய் பேச முடியாது. சரி நான்ப்பா சொந்தக்கார பிள்ளையா ஏத்தா நல்லா பேசுகிறத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிற ஆம்பளைகளத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். இதில் ஒன்று நான் அசிங்கமாக பேசியோ அல்லது மற்றவங்கள்ட்ட கண்ணடிச்சோ மறுபடியும் ஒரு மாதிரியை நடிச்சோ இதில் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உறவுக்காரர்களே தெரிஞ்சுக்கிறணும். நிறைய பேர் அதுன்னு சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பாத்தியத்தை நான் சமைக்க மாட்டேன், இப்படி ஒரு சம்பாதித்தை நான் சம்பாதிக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்துச்சுன்னா எல்லாருமே இதில் இறங்கி சம்பாதிக்க நினைக்கிறவங்க தான். நானும் சம்பாரிச்சு புருவங்களாம் இதில் வரல.
என் மயம் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தானமா இதில் வீடியோ போட போய் நிறைய பேத்துக்கு என் பேச்சுவார்த்தைகள் பிடிச்சி கடவுளாக விட்ட வழி. அதெல்லாம் நம்மளால் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம்னா நம்ம நினச்சி நம்ம பெரிய ஆளாக இருக்க கிடையாது. அது கடவுள் முடிவு எடுக்கணும். அண்ணா கூமாப்பட்டியில் ஒருத்தர் எங்க அப்படின்னு சொன்னதுல அப்படி பேரும் பெரிய ஆளாக்கி விட்டாங்க. அவருடைய அந்த கள்ளம் கபடமற்ற எண்ணம் தான் அவர் பேசின அந்த பேச்சில் கள்ளம் கபடம் இல்லை. அது ஒரு சாதாரணமாக அவர் அந்த மனுஷன் வந்து அவர் எங்க அப்படின்னு அசத்தனி மனுஷன் சொல்லையில் எம்படி பேர் அதை நையாண்டி பண்ணி சிரிச்சிருப்பாங்க அந்த ஊரில். அவன் பக்கத்தில் இருக்க ஊரை என்னப்பா இப்படி யூஸ் பைய மாதிரி பேசிக்கிட்டு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி குடும்ப விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப என்னப்பா அந்த பிள்ளை மூளை விட்டதுனமா அது குடும்ப விஷயத்தை பூரா சொல்லுதப்பா அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சு என்னை திருடி எடுத்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு சம்பாத்தியமா? இப்படி ஒரு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பணமாண்டு எடுத்துடுறாங்க. பணத்தை பார்த்தா அப்படி இதெல்லாம் ஒரு பணமா அப்படின்னு ஒதுக்கி வச்ச பணம் எந்த பணம் எங்கன இருக்குது? அது ஒதுக்கப்பட்ட பணம் எங்கன இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் யாரும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை பணத்தை. நான் ஒன்றும் பணத்தை அசிங்கமாகவும் சம்பாதிக்கிறது இல்லை. இதில் கண்ணை கட்டியோ கையை கட்டியோ சம்பாதிக்கிறேன். என்னுடைய கருத்துக்களையும் நான் வாழ்ந்த முறைகளையும் என்னுடைய முன்னேற்றங்களையும் நான் வாழ்க்கையில் இப்படிலாம் போராடி வந்தேன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன். இதில் பொய்யா ஒன்றும் கருத்துக்களை வெளியிடலை, யாருக்கும் நல்ல பேர் எடுத்துறேன். என்ன மக்களே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்னோட பேச்சு. என் சொந்தங்களுக்கு என்றைக்குமே புரியாது. அவங்க அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம அவங்களை இப்படி எடுத்து பேசிக்கிட்டே இருக்க முடியும். லைக்க பண்ணுங்க மக்களே. ஒரு பயமும் கிடையாது. தலகணம் பிடிச்சவ திமிரு பிடிச்சவன் நீங்கள் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆமாம், நான் தலகணம் பிடிச்சவ திமிரு பிடிச்சவதே. ஆனால் என் புருஷனுக்கு நல்ல விதமாக குடும்பம் நடத்தி நல்ல ஒழுக்க முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல பொண்ணுன்னு நான் சொல்லிக்கிருவேன். அதை மாறுதட்டி சொல்லிக்கிருவேன். ஆமாம், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்படி இருக்கிறவங்க மாறுதட்டி சொல்லிக்கிறேன். என்ன நான் சொல்கிறது, பெரிய குடும்ப நடத்துகிற நீ தான் நல்லவ, மற்ற ஊரும் கெட்டவங்கன்ற எண்ணத்தை மாற்று. ஆமாம், நல்லவளாக இருக்கிறவங்களுக்கு பார்க்குற எல்லாருலேயும் இவங்க கெட்டவளாக இருப்பாங்களோ அவங்க நல்லவளாக இருப்பாங்கன்ற எண்ணம் தோணும். கெட்டவளாக இருக்கிறவங்களுக்கு அது தோணாது. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணும். நான் அப்படி தான் நினைப்பேன். நான் மட்டுமே நல்லவன்னு சொல்ல வரல, என்னை நல்லவனே நான் சொல்லிக்கிற மாட்டேன். நான் தான் இந்த உலகத்திலேயே மோசமானவன். புதுசாக லைக் பண்ணுங்க மக்களே. அப்படி பேர் நான் மோசமானவன் இல்லை, நல்லவன் யாரும் சொன்னது? நல்லவன் சொன்னால் இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன். நல்லவன்ற மாதிரி வேஷம்ல போடணும். லைக் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய முடியாது.